ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த வசனம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்ற போறார். அது என்ன வசனம்னு சொன்னா லேவியராகமத்தின் புஸ்தகத்துல 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 25:10. பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி தன் பலனை தரும். நீங்க கவலைப்படாதீங்க. எந்த காலங்கள் மாறினாலும் இயேசு மாறாதவராய் இருக்கிறார். சமயங்கள் மாறினாலும் இயேசு மாறாதவராய் இருக்கிறார். பூமி தன் கனியை தருமா, அது ஆயத்தமா தான் இருக்குது. அவர் சொல்ற பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு. ஒருவேளை 2024ஆம் வருஷத்துல திருப்தி இல்லாத வாழ்க்கை உங்களுக்குள்ள காணப்பட்டிருக்குமானால், என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கை கர்த்தர் கொடுக்க போறார். அதையா சொல்லுவோமா? திருப்தியாகி நடத்த போறார். பாட்டு கொடுக்கிறதுல 5 அப்பங்களை 1000ஆய் பெருக செய்கிற தேவன் திருப்தியாக்கி நடத்திடுவார், உன் தேவைகளை சந்திப்பார், வீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆமென். வீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கேட்டது உற்சாகமாய் நன்றி சொல்லுவோம். ஆமென். ஐந்து அப்பங்களை 1000ஆய் பெருக செய்தார், 1000ஆய் பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார், வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், ஹல்லேலூயா, பாடி கொண்டாடுவோம். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார், நிறைவோடு நடத்திடுவார். முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வார், முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வார். பாடி அவன் இன்னொரு வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பூமி தன் பலனை தரும், பூமி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும். சங்கீத புஸ்தகம் 85ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதே லேவியராகமம் புத்தகம் 26:4 வாசிங்களேன். நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணி பூமி தன் பலனையும் கனியை கொடுக்கும். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப 2 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. நல்லா கவனிக்க. திரும்ப நான் சொல்றேன், ஆனா சொல்வதற்கு முன்பாக ஒரு கண்டிஷன் இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னா சில காரியங்களை கர்த்தர் நமக்கு முன்பாக வைப்பார். நம்ம அநேக நேரத்தில் அப்படியே பூமி தன் பலனை தரும், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் சொல்லியிருக்கோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லி ஏசாயா 58 கர்த்தர் சொல்லியிருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா இதுல சொல்றாரு, இந்த பூமி தன் கனியை தரும் போது வாசிங்க. அதே 25ஆம் அதிகாரத்துல 17-18 வாசிக்கும் போது நல்ல தெளிவா வாசிங்க. லேவியராகமம் 25:17-18 வாசிக்கும் போது நல்லா கவனிங்க. உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. நல்லா கவனிங்க நான் கண்பானவர்களே. ஆண்டவர் பூமி தனக்கு பலனும், ஏன்னா பூமி சீர்கெட்டதாக இருக்கிறது. நோவா காலத்துல ஆண்டவர் இந்த பூமியை பார்க்கிறாரு. நோவாவை தவிர எல்லாருமே சீர்கெட்டு போயிருந்தாங்க ஜனங்க.
அது ரொம்ப அவருக்கு மன விசனமா இருந்துச்சு. இந்த கடைசி நாட்களில் அநேகர் படிக்க அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யாதிருப்பானாக, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நல்ல கவனிங்க எனக்கு அன்பானவர்களே. மற்றவங்க என்ன பண்றாங்களோ தெரியல, ஆனா இந்த உலகம் கிறிஸ்தவர்களாகிய நம்மை அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? மற்றவங்க தப்பு செஞ்சுட்டா ஈஸியா போயிடும். ஆனா கிறிஸ்தவர் யாராவது ஒரு தப்பு செஞ்சுட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப ஆண்டவர் சொல்ற, இந்த பூமியானது தன் கனியை கொடுக்கணும்னு சொன்னா, நீ திருப்தியாக சாப்பிட்டு சுகமா இந்த தேசத்துல நீ வாசம் பண்ணணும்னு சொன்னா, பிறனுக்கு நீ அநியாயம் செய்யக்கூடாது சொல்லிவிட்டு, உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ பயப்படுகிற தேவ பிள்ளையா இருக்கணும். மனுஷனுக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நேற்று கூட உட்கார்ந்து இருந்தேன் நான். சில ஆயத்தங்களை பண்ணி கொண்டிருந்தாங்க. ஒரு 12 மணி இருக்கும். உட்காந்து கொண்டே இருந்தேன். டக்குன்னு அந்த செல்ல சில வசனங்களை படிச்சுக்கிட்டு டக்குன்னு இந்த பாட்டெல்லாம் கேட்டிருந்தேன். உடனே எனக்குள்ள ஆவியினர் சொல்றாரு, எழுந்து உட்காருனாரு. சரியா ஒரு 12:30 மணி இருக்கும். எழுந்து உட்கார்ந்தேன். கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் உட்கார்ந்து ஜெபிக்கும்படியா கர்த்தர் கிருபை செஞ்சார். அப்ப ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு உடனே நீ கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு சொல்லி நடக்கும்போது நிச்சயமான பலனை உனக்கு கொடுக்கிறது மாத்திரமல்ல, நீ சுகமாய் தங்கும்படியாய் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? 18 வாசிங்க. என் கட்டளையின்படி செய்து நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். என் கட்டளைகளை கைக்கொண்டு நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்கொள்ளுங்க. இப்ப ஆண்டவர் எப்பவுமே சரி, சில ஆசீர்வாதங்களை கொடுக்கும் போது நமக்கு சில கட்டளைகளை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? உபாகமத்தில் நீங்க 28ஆம் அதிகாரத்தில் 1 வாசிங்கன்னா 14 வரைக்கும் அழகா இருக்கும் வாக்குத்தத்தம். இந்த 14க்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இவை யாவற்றையும் நீ கை கொண்டால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அதே லேவியர் 26:4 வாசிக்கும் போது, நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும். போதும். இன்னைக்கு பாருங்க, நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம், பருவ காலம் கூட மாறி போச்சு இல்ல? வெயில் காலத்துல மழை பெய்யுது, நல்ல பனி காலத்துல மழை பெய்யுது. இங்கெல்லாம் தேசங்களெல்லாம் நிறைய தேசங்களில் மழை சரிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக இடங்களில் பயங்கர வெள்ளம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி வித்தியாசமான காரியம். அப்ப என்ன அர்த்தம்னா, ஜனங்க யாரும் கடவுளுக்கு பயப்படலன்னு சொல்லி அர்த்தம். அல்லேலூயா சொல்லுவோமா? அதே 1ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, 1, 2, 3 வாசிக்கும் போது, நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் நிறுத்தாமலும் வைக்காமலும் இருப்பீர்கள். கர்த்தர், நல்லா கவனிங்க கவனிங்க கவனிங்க. இப்பதான் கர்த்தர் சொல்றார், என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக நான் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் 2வது சொல்றாரு, ஏற்ற காலத்துல தேசத்துல மழையை நான் உண்டாக்குறேன்னு சொன்னா, இந்த பூமி தன் பலனை கொடுக்குறேன்னு சொன்னா, அவர் சொல்றாரு, மேல உள்ள 2 வசனங்களை விட்டுருங்க. 3வது அவர் சொல்றாரு, கட்டளையின்படி நடந்து செய்தால் போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேல உள்ள வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு, சில காரியங்கள்லாம் செய்யாதபடிக்கு பரிசுத்த ஓய்வினால் என்ன செய்யுமா? அதை வாசிக்க முதல்ல. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து குறித்து. நல்லா கவனிங்க. இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரும்போது நமக்குள்ள ஒரு பயம் உண்டாகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? நிறைய பேருக்கு பயமே இல்லை. தேவ சமூகத்தில் நான் ஆராதிக்கும் போது கண்களை திறந்து பார்ப்பேன். கண்களை பார்க்கும்போது சில பேர் ஆராதிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை நின்று கொண்டிருப்பாங்க. சில பேர் அக்கம் பங்காளி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் பக்கத்தில் பேசிட்டு இருப்பாங்க. சில பேர் பக்கத்தில் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் ஏன் குறைவு வருதுன்னு சொன்னால்,
தேவனுக்கு, தேவ சமூகத்திலே தேவனுக்கு பயப்படாம நம்ம இருப்போம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் குறைவு வரும். ஆனா தேவ சமூகத்துல பயந்து கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் முதல்ல சொன்ன வசனங்களை திருப்தியாய் சாப்பிட்டு சுகமாய் தங்கியிருக்கும்படியாய் கர்த்தர் செய்வார். இல்லையா சொல்லுவோமா? நான் பார்த்தேன் காலையில் கூட ஆராதனை சாட்சி சொல்லுவோம் சொன்னார், பிரதர் நிறைய பேர் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. ஜபத்து நேரம் சரி, ஆராதனை நேரத்திலும் சரி, நம்ம முழுமையோடு தேவ சமூக கர்த்தருக்கு உள்ளே வரும்போது நம்ம பார்க்கணும். சில கோயில்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா, எவ்வளோ பயபக்தியாக இருக்கிறாங்க வெளியே, எத்தனையோ பேருக்கு நான் பார்க்குறேன். ஆனால் தேவ சமூகத்துக்கு வரும் மாத்திரம் சில சபையில் போட்டே இருப்பாங்க. உள்ளே வரும்போது உங்கள் செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் போட்டிருப்பாங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருந்தால் பரவாயில்லை. ஆனால் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், கர்த்தருக்கு சொல்கிற பிள்ளைங்கிட்ட சொல்கிற செல்ஃபோனை கொடுத்துட்டு நீ நோண்டி நின்று நான் இங்கே பார்த்துருங்கன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருப்போம். சில பேர் செல்ஃபோனை நல்லா கவனிக்க. எனக்கு அன்பான தேவப்பள்ளி திரும்ப நான் சொல்லுகிறேன், கர்த்தரிடத்திலே பயபக்தி உள்ள பிள்ளைகளாய் பரிசுத்த ஓய்வு நாளை குறித்து அசட்டை. இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு வேலை வெட்டி வேலைக்கு போகிறோன்னு விட்டுருங்க, வேலைக்கு போகாதீங்க. எத்தனை பேர் வீட்டில் உட்காந்து கொண்டு இருப்பாங்க நினச்சி பாருங்க. அப்படின்னா கர்த்தருக்கு கொஞ்சம் பயம் இல்லை. நம்ம என்ன சர்ச்சுக்கு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் கிடையாது. சும்மா 2 மணி நேரம் அங்கே போய் டைம் வேஸ்ட் பண்ண வரதை விட இங்கே உட்காந்து கொண்டிருக்கணும்னு சொல்லி உட்காந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் ஒரு பிரியமான தேவ பிள்ளையே, நாட்டோட ஏற்ற காலத்தில் உயர்த்தணும்னு சொன்னால், ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்யணும்னு சொன்னால், உனக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கணும்னு சொன்னால், உனக்கு சுகத்தை கர்த்தர் கொடுக்கணும்னு சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளைத்தான் கர்த்தர் விரும்புகிறான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 85 சங்கீதத்தில் ஒரு வசனம் வாசிங்க. பூமி தன் பலனை தரும். வாசிங்க. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை. கர்த்தர் நிச்சயமா நம்ம தேச பலனை கொடுக்குங்க. அழகிய சொல்லுவோமா? இந்தியாவை போல உலகத்துல எல்லா வளங்களும் பொருந்திய நாடு கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் தெரியாது. இந்தியாவை போல. அதனால தான் ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, டச்சுக்காரன் வந்தாங்க, பிரெஞ்சுக்காரன் வந்தாங்க நம்ம தேசத்துல. ஏன் தெரியுமா? இங்க விளைகிற எல்லாவற்றையும் பார்த்தவங்களுக்கு ஆச்சரியம். நம்ம தேசத்துல இல்லாத ஆசீர்வாதங்கள் இங்க இருக்கிறது. சோமநாதபுரத்தில் படையெடுத்து கூட கஜினிபுரம் படையெடுத்தா சொல்லி வாசிக்கிறோம். அப்ப வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்க சொன்னா, இந்தியாவை போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு எதுவே கிடையாது. ஒரு தீபகற்ப நாடு. இந்த நாட்டை போல ஒரு நாடு கிடையாது. அதனால தான் எனக்கு அன்பான தேவ பிள்ளை நான் சொல்றேன், இது நிச்சயமாய் தன் பலனை கொடுக்கும்படியாக நாம் சமாதானமாய் வாழும்படியாய் கர்த்தர் செய்வார். ஏன்னா சங்கீதம் ஏசாயா புஸ்தகம் 65 அதிகாரத்தில் 21 வசனத்தை வாசிக்கும் போது, சீக்கிரமா வாசிங்க. ஏசாயா 65:21 வாசிக்கும் போது, நீ வீடுகளை கட்டி அவர்கள் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி கனியை புசிப்பார்கள். போதும். இருப்பதில்லை. ஏனெனில் இருக்கும். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் சொல்ற வீடுகளை கட்டி குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டம். நல்லா கவனிங்க. திராட்சை தோட்டம் வச்சிருந்தாலே அந்த நாட்கள்ல அதுதான் பிளெஸிங். இஸ்ரேல் நாட்டில் அல்லேலூயா சொல்லுவோமா? நிறைய பேர் வீடு கட்ட போறீங்க, சொந்த வீடை கட்ட போறீங்க. பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லையே அப்படி தயவு செய்து நினைக்காதீங்க. நான் சொல்ற வார்த்தை விசுவாசம். ஆண்டவர் சொல்ற நிறைய பேர் வீடுகளை கட்டி. அப்படின்னா என்ன? புதுசா வீடுகளை கட்டும்படியா கட்ட செய்ய போறேன். அது எப்படி வரும், ஏன் வந்து நினைக்கக்கூடாது. ஆனா முன்னாடி வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நியமங்கள் பரிசுத்த ஓய்வு நாள், கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய காரியத்திலெல்லாம் உண்மையா இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க கட்ட வேணாம். அது சொல்லுவார் பார்த்தீங்களா, வேறொரு கட்டுவாங்க, நீங்க போய் என்ன செய்வீங்க? குடியிருப்பீங்க. அப்புறம் வசனத்திலும் வாசிங்க. நாட்டி கனியை புசிப்பீர்கள், அவர்கள் கட்டுகிறதும் வேறொரு குடியிருக்கிறதும் நாட்டுகிறதும் கனி புசிக்கிறதும் இல்லை. ஏனெனில் நாட்களும் நான் தெரிந்து கொண்டவர்களும் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிக்க போறீங்க.
வருகிற பணமெல்லாம் வீணா போகுதுன்னு சொல்ல போறதுல கனிகளை புசித்து நெடு நாட்களாய் இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள் வரைக்கும் நீங்கள் அனுபவிக்கும்படியா கத்த செய்ய போற இந்த வருஷத்துல. நீங்க தான் எழுதி வச்சுங்க. எத்தனை பேருக்கு வீடுல தெரியல, கைகளை உயர்த்துற கர்த்தர் பார்க்கிறேன். மனுஷன் பார்க்கறது வேற, கர்த்தர் பார்க்கறது வேற. ஆனா உண்மை நமக்குள்ள இருக்கணும். அழகிய சொல்லுவோமா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்குன்னா நீ போய் காண்டோட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரே உனக்கு தர போறாரு. எத்தனை நாள் வாடகை வீட்டுக்கு ஆண்டவரே, வாடகை கட்டி கட்டி எங்களால் முன்னமே பண்ண முடியலேன்னு ஒரு வேலை வேதனை இருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன் வீடுகளை கட்டி அப்படின்னா இன்னொரு வீடு இருக்குது. நான் என்ன பண்ணுறது, இன்னொரு வீடு கொடுக்க போறேன். சின்ன வீடுங்க, பெரிய வீடாக கத்த கொடுக்க போறேன். அழகிய சொல்லுவோமா, வேறொருத்தர் கட்டினா கூட உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடாங்க. தாங்க நீங்கள் வச்சுங்க, நாங்கள் ஃபாரின் போகிறோம், இனிமேல் நட உங்கள்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட எப்படி உங்களுக்கு நேரம் நடந்துருக்குது. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, நான் ஆரம்ப நாட்கள் ஊழியத்தில் இருந்தபோது எனக்கு படுக்க கூட கிடையாது. தரையில் படுத்துட்டு இருப்பேன், அந்த சர்ச்சு பெஞ்சிலேயே படுத்திருப்பேன். எங்கள் அப்பா உள்ளே படுத்துருப்பாரு. அப்போது சைக்கிள் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசையாக அவருக்கு. அப்போல்லாம் வந்து இந்த அட்லஸ் சைக்கிள் வச்சுக்கிறவங்க தான் பெரியாது. இப்போ எப்படி நம்ம புல்லட்டு, கார், BMW சொல்கிறோமே, அந்த மாதிரி சைக்கிள் இருந்தால் அவங்க ஒரு வீட்டில் சைக்கிள் இருந்தால் பெரியாதுன்னு அர்த்தம், வசதி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா அந்த காலத்தில் வந்து சைக்கிள் வந்து எவ்வளோ 250, 25, 35 ரூபா கொடுத்து வாங்கினா அது பெரிய விஷயம். ஏன்னா சம்பளம் 5 ரூபா தான் அப்போ மாதம். அந்த மாதிரி டைமில் சைக்கிள் வச்சுக்கும் போது இவர் யோசிப்பாராம், ஆண்டவரே ஒரு சைக்கிள் கூட இல்லாமல் நடந்து போய் ஊழியம் செய்கிறேன். எங்கள் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுறாரு, படுக்க கூட படுக்கலை ஆண்டவரே, தரையில தான் படுத்துட்டு இருக்கிறேன் அப்படி. நீ பெரிய ஊழியக்கார், பேர் சொல்ல மாட்டேன், அவர் சொன்ன சாட்சி நான் சொல்கிறேன். அவர் யார் பாஸ்டர் சேர்க்காதீங்க. அது படுத்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி இருந்தாராம். ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணியிருந்தாராம். திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் வந்தாராம், ஒரு மிலிட்ரிக்கார். அவர் வந்து, தம்பி நான் அவசரமாக என்னை மாற்றிட்டாங்க, இந்த நல்ல கட்டில் இருக்குது, நல்ல சைக்கிள்லாம் இருக்குது, அது உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் இறக்கி வச்சிடுறேன், எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக பாருங்கிறேன் அப்படின்னு சொல்லி கிடக்குன்னு அந்த சைக்கிளை இறக்கிட்டு அந்த பெல்ட்டுக்கிட்டலாம் இறக்கிட்டு ஃபேன் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு அவர் பாட்டு போயிட்டாராம். அவர் சொல்கிறார், என் ஜபத்தை ஆண்டவர் அடி கேட்டாரு. ஆனால் இன்னைக்கு நல்ல பெரிய ஊழியக்காரர். எதுக்கு சொல்ல வந்தா, எனக்கு அன்பானவர்களே, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் என்ன செய்வேன், அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அந்த பயம் உனக்குள்ள வந்து, தேவனை குறித்த ஒரு பயம் உனக்குள்ள வந்துச்சு. நான் தான் சொல்லுவேன், 8 மணிக்கு ஆரம்பினா 7:45 மணிக்கு இங்கே வந்து உட்காந்து நீ ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா உண்மையாக சொல்கிறேன், அதுதான் பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். இது 8:30 முடிச்சுட்ட பாட்டெல்லாம். 8:30 நேராக ஒர்ஷிப்புக்கு போயாச்சு. உட்காந்து நம்ம பாட்டு பாடி 5, 6, 7. நான் ஒரு கடம்பத்தூரில் ஒரு எங்கள் சிஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாங்க, இப்போ இல்லாமல். அவங்க வீட்டுக்கு போவேன். அவங்க வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு தியேட்டர் ஒன்று இருந்துச்சு, சினிமா தியேட்டர். அப்போது போனால் ஃபஸ்ட்டு பாட்டு போடுவான். அப்போ நான் கேட்பேன், ஃபஸ்ட்டு பாட்டு ஓடிக்குதுங்க, இந்த பாட்டு போடுவான், 2வது பாட்டு போவோம், 2வது பாட்டு போகுது, இன்னொரு பாட்டு போவோம், 3வது பாட்டு போய் முடிய பாருங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம், வா போகலாம் சினிமா. உடனே அங்கே போவோம், டிக்கெட் ரெடியாக இருக்கும். போன உடனே அழகாக எம்ஜிஆர் படம், அங்கெல்லாம் எம்ஜிஆர் அப்போலாம் எம்ஜிஆர் படம் தான், உடனே போய் பார்ப்போம். அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, பாஸ்டர் போன உடனே என்ன அது பாட்டு கொடுத்துக்கிட்டே இருப்போம், நம்ம பாடிக்கிட்டே இருப்போம். இல்லை, ஒரு 3 பாட்டு பாடினா கூட மகிமையான பாட்டாக பாடிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கோம். அப்போ என்ன, ஜனங்களுக்குள்ள அவேர்னஸ் இல்லை. 8:45 மணிக்கு தான் வர்ஷிப்பே ஆரம்பிப்பாங்க. 9:15 வரைக்கும் போவோம், நம்ம பொறுமையாக போவோம்னா நீ போக வேண்டியதான். இனிமேல் ஆண்டவருக்கு நீங்கள் பயந்து பாருங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ சமூகத்தில் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் நமக்குள்ள காணப்படணும். ஏன்னா அநேக நேரம் நம்ம பயப்படாமல் போகிறோம், சத்தியத்தை அறியாம போகிறோம், கர்த்தருக்கு பயப்படல. உண்மையாக கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைங்க நீங்கள் விசாரிச்சு பாருங்க, யாரெல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களை கேட்டு பாருங்க. ஜெபத்தில் உண்மையாக இருப்பாங்க, கர்த்தர் கொடுக்கறதுல உண்மையாக இருப்பாங்க, கர்த்தருடைய காரியத்தில் உண்மையாக இருப்பாங்க. எல்லாவற்றையும் உண்மையாக இருக்கிற தேவ பிள்ளைகளை அவர் ஆசீர்வாதமாக இருக்க முடியாத செஞ்சிருவாரா? நிச்சயமா செய்வார். அப்பதான் சொல்றாரு, பூமி தன் பலனை தரும். எப்ப தரும் தெரியுமா?
ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு பயப்படுகிற அந்த பயம் உங்களுக்குள்ள எப்போ வருகிறதோ அப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ரெண்டாவது எரேமியா 2:7 வாசிங்களேன், சீக்கிரம் வாசிங்க. எரேமியா 2:7 வாசிங்க. கனியையும் சாப்பிடும்படிக்கு வந்தேன், ஆனாலும் போதும். கர்த்தர் அழைத்து கொண்டு வரார் நம்மளை பரிசுத்தமாக்கும்படியாக நம்ம அருவருப்பான காரியங்களை செய்யறோம். ஏன்னா வேதவசனம் சொல்றது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார், உன் பிள்ளைகள் மத்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பாங்க. என்ன அர்த்தம் சொன்னா, பயப்படுகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமா இந்த வருஷம் ஒரு பிளஸிங் இருக்குதுங்க. நீங்க சாட்சி சொல்ல போறீங்க பாரு. இப்ப சொன்னீங்க இல்லையா, ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி, எனக்கு கர்த்தர் போன வருஷத்துல நான் ரொம்ப வேதனையோடு கூட இருந்த வீடே இல்லைன்னு சொல்லி எனக்கு ஒரு சொந்த வீட்டை கர்த்தர் கொடுத்தாரு. அநேகர் சொல்ல போறீங்க. எத்தனை பேர் அது உண்மையாக இருக்கிறது? அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் செய்ய போறார். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு. எங்க தெரியுங்களா திருப்தி வரும்? என கண்பானவர்களே, தேவனுக்கு மகிமை. ஒரு சில காரியங்களை மாத்த நம்ம மத்தியில் சொல்ல வரேன். திருப்தி ஒரு பக்கத்துல, உலகத்துல நம்ம கொஞ்சம் சாப்பாடு அதிகமா சாப்பிட்டா என்ன செஞ்சிருவோம்? போதும் சொல்லுவோம். ஆனா எங்கெல்லாம் திருப்தியை கர்த்தர் வச்சுக்கிறார் தெரியுமா? ஒரு சில வசனம் மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் முடிக்க வாங்கிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு சொந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், 17ஆம் சங்கீதத்துல 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 17:15 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா உலக ஜனங்கள் தங்கள் புத்திர பாக்கியத்தினாலே தங்கள் செல்வத்தினால அவங்க திருப்தி ஆகுறாங்க. ஆனா சங்கீதக்காரன் தாவீது சொல்றான் 17ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே, நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவே. அவர் முகத்தை தரிசிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா. காலையில எழுந்த உடனே என கண்மான கட்டுற பிள்ளைகளே, இல்ல எப்பெல்லாம் கர்த்தர் எழுப்புறாரோ அவருடைய முகத்தை தரிசிக்கணுமா? தேவ சமூகத்துல முழங்கால் படிக்கிட்டு, முழங்கால் பட வேணாங்க. முழங்கால் படி சில பேர் எல்லாருக்கும் மூட்டு வலி இருக்குது. யாரும் மூட்டு வலிக்குதுன்றாங்க. அதுக்குள்ள மருந்து இருக்குது. நான் அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு. அந்த முழங்கால் படியிட முடியலையா, கட்டில கூட உட்காந்துங்க. கட்டில முக்கியா கீழே உட்காந்துங்க. தரையில் எல்லாம் அழகா உட்காந்துங்க. ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை நான் பார்க்கணும், உங்களோட பேசணும். ஆண்டவரே, உங்களை நான் தரிசிக்கணும். அல்லேலூயா. நீங்க அப்படி சொல்லி பாருங்களேன். அவன் சொல்றான், அதிகாலையில் பேசும் அந்த வருஷம் திரும்ப, நானும் நீதியுடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவே. அவர் சாயலை பார்க்கலாம். சாயல் எப்படி? சாயல் என்ன? அவர் சாயலாவே இருக்கிறீங்களோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பாவை போல அவரை பார்த்தா உங்களை மாதிரியே சாயல், அதே சாயல் வாங்க. அப்ப என்னன்னா, ஏசப்பாவுடைய சாயலை நீங்க என்ன செய்வீங்க? பார்ப்பீங்க. அந்த காலை வேளையில ஆண்டவரை தரிசிக்கும் போது. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 65:4 வாசிக்கும் போது, சங்கீதம் 65:4, உமது வீட்டின் நன்மையினாலே பாக்கியவான் பரிசுத்த ஆலயமாகிய ஆலய சொல்லுவோமா? இங்க வீட்டுக்கு வரும்போது தாங்க ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நான் உண்மையிலே சொல்றேன், நீங்க நினைக்கிறது இல்லை, கர்த்தர் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறார். யாரெல்லாம் வாரம் சரிங்க வந்து தேவ சமூகத்தில் தரித்து இருக்கிறது கர்த்தர் உங்களை பார்க்கிறார். அந்த நன்மையினால தான் உங்களுக்கு திருப்தி வரப்போகுது. ஏன்னா தேவ சமூகத்தான் சங்கீதம் 27 வாசிக்கும், தீங்கு நாளில் தம்முடைய கூடாரத்திலே மறைத்து நம்மை ஒளித்து வைத்து நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். தீங்கு நாளில் எங்கே ஓட முடியாது. இயேசுவின் சமூகத்தை நீ தேடும் பொழுதுதான் ஆண்டவனுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆக எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, இன்னொரு வருஷத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 103:5 வாசிக்கும் போது, நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்கி
கழுகுக்கு சமானமாய் எப்ப தெரியுமா அது போதும். கர்த்தருக்கு சொல்லும் நன்மையினாலே உன் வாயை திருப்தியா. எப்போ 103:1 வாசி பாருங்களேன். சொல்லிட்டு அப்படியே எழுந்து போட போறீங்க. நான் ஒன்னும் சொல்லல, நீங்க தான் படிக்கிறீங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பார்த்து சொல்லிட்டாரு, முடிஞ்சு முடிஞ்சு எழுந்து போயிடாதீங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை என்று சொல்லப்படும். அடுத்த வசனம் வாசிங்க. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது காலையில எழுந்து உட்காந்து, காலை கூட கிடையாது, நான் அதில் உடன்பாடு எனக்கு. நைட்டு 12 மணியா இருந்தாலும் சரி, 1 மணியா இருந்தாலும் சரி, 2 மணியா இருந்தாலும் சரி, எப்பெல்லாம் தெய்வம் உன்னை எழுப்புறாரோ அப்போதெல்லாம் உட்கார்ந்து வந்து என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை என்ன செய் ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரம் என்ன செய்யாத மறந்துடுறோம். ஒவ்வொரு நாளும் உங்களை கிருபையா தேவன் பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய இறக்கம் நம்ம இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய தயவு நம்ம இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம கிருபையா பாதுகாக்கிறார். அப்படி சொல்லி 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 ஆண்டவரை துதிக்கும் போது அவர் சொல்றாரா, இப்பதான் வாசிங்க, அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. ஏன் ஒரு நோய் தீரலன்னா கர்த்தரை துதித்து ஆத்மா பார்த்து சொல்லணும், ஆத்மாவே இந்த வியாதியை சுகமாக்க என் தேவன் பெரியவராய் இருக்கிறார். ஆத்மாவே இந்த வலியை சுகமாக்க என் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். சொல்ற மத்த என் ஆத்மாவை நீ ஏன் சோர்ந்து போகிறாய், நீ ஏன் திகைத்து போகிறாய், எனக்கு இன்னும் நான் அவரை துதிப்பேன்னு சொல்லி 52ஆம் சங்கீதம் 54ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்றார், நான் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரமாக இருப்பேன். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் அக்கிரமங்களை மன்னித்து, நோய்களை சுகமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டி, நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அப்புறம் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி, கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழவது போல் ஆகிறது. வயது திரும்ப வாழ வயது என்னது? வாழ வயது என்னது? வாழ வயதில் குமாரன் பலவான் கையுள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். வாழ வயது என்னது? அப்படியே எங்காவே வச்சுட்டு பாரு, யூத்தாவே வச்சுட்டு பாரு, வருஷம் தான் போவோம். ஆனா ஆள் எப்படி இருப்பீங்க? அப்படியே தான் சொல்லணும், அப்படியே வரீங்களாங்க. ஒருத்தர் கேட்டா நறுக்கவே இல்லையா முடி உனக்கு? நான் என்ன பண்றது, நான் டையெல்லாம் போறது இல்லை. ஃபாஸ்ட் டை போட்டு நினச்சிக்காதீங்க, இது வரைக்கும் நான் டையே போடல. ஒரே ஒரு திருப்பி முடி வெட்டும்போது தூக்கிட்ட வந்து போட்டான், அது திட்டினேன். ஏன்னா தெரியுமா, போட்டு வச்சுக்க சைனீஸ் ஆகிடுங்க. அடுத்த மாதத்தில் கலர் கோல்டு கலர் ஆகிடும், ஃபாரினர்ஸ் ஆகிடுங்க. ஃபாரினர்ஸ் வந்து மாதிரி ஆகிடும். திரும்ப போட்டுக்கிட்டே இருக்கணும், லைஃப் ஃபுல்லாக பிபி சுகர் மாதிரி மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால் ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லையா, நான் தான் இதை உருவாக்கினேன், இதை நீ என்ன செய்ய கருப்பாகவும் மாற்ற முடியாது, வெள்ளையாக மாற்ற முடியாது. நான் உனக்கு கொடுத்ததா, இதான் உனக்கு மகிமை. ஆனால் காதோரம் அரைக்கும் போது யோசனை பண்ணி தான் வயசாகுது, அதோடு போட்டுக்கலாம் லைட்டாக மை. இப்போ தயவுசெய்து சொல்கிறேங்க, நீங்கள் உங்கள் இஷ்டம். நான் உலகத்தின் பார்வைக்கு சும்மா அப்படியே ஜம்முன்னு எல்லாம் நல்லா இருக்குது உடம்பெல்லாம், ஆனால் தலை மட்டும் அப்படிங்கிறதுனா போட்டுங்க. முதல்ல சின்ன பசங்க கூட நினச்சி போகுது. அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, வாழ வயதுனா தெரியுமா, உனக்கு பலன் அப்படியே இருக்குது. யோசுவா பார்த்து கேட்குறாரு, யோ மலை தேசத்தை போய் கேட்குறேன், உனக்கு 80 வயசு ஆகி போச்சையா, என்னையா பண்ணுவோன்னா, நம்ம போன ஞாபகம் இருக்குதா 40 வயசுல, அந்த பலன் இன்னும் எனக்குள்ள இருக்குது, இப்போ கூட நான் சுதந்திரத்துக்கு கொள்வேன். அப்ப என்னன்னா, கர்த்தர் அவருக்குள்ள ஒரு பலனை வைத்திருக்கிறார். அப்ப அந்த பலன் உனக்கு வேணும்னா, கண்பான தேவ பிள்ளை, திரும்ப நான் சொல்றேன், உனக்கு ஜெபிக்காம, கர்த்தரை துதிக்காம, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாம அந்த பலன் உனக்கு வராது. அல்லேலூயா. பவுல் என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். ஏன் சொல்றாரு பவுல்? எதுக்கு சொல்றாரு? அந்த பலனை அவர் ருசிக்கிறார். எவ்வளவுதான் பலவீனம் வந்தாலும் இயேசுடைய கிருபை அவரை தாங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் அந்த காலை வேளையில் சொல்லுகிறேன், உன்னை திருப்தியா கர்த்தர் நடத்த போறேன். எங்க தெரியுமா திருப்தி? தேவ சமூகத்தில் தான் திருப்தி அதிகமாக இருக்கிறது. எரேமியா 31:4 மட்டும் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
எரேமியா 31:4. இஸ்ரவேல் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவேன் சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஒருவேளை வாழ்க்கை இடிந்து போயிருக்கலாம் பிரியமான தேவ பிள்ளையே. நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், திரும்பவும் வாழ்க்கையை கர்த்தர் கட்ட போறாரு. திரும்பவும் குடும்பத்தை கட்ட போறாரு. திரும்பவும் பிள்ளைகளை கர்த்தர் கட்ட போறாரு. திரும்பவும் பிசினஸை கர்த்தர் கட்ட போறாரு. திரும்பவும் கணவனை கர்த்தர் கட்ட போறாரு. என்னன்னு உங்க வாயில சொல்லும்போது அதெல்லாம் கர்த்தர் திரும்ப கட்ட போறாரு. திரும்ப கட்டுவேன், நீ கட்டப்படுவாய், மறுபடி நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் சத்தத்தோடும் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஆமென். நாட்டுவாய், நாட்டி அனுபவிப்பார்கள். எழுந்திருங்கள். 31:4 4 வாசிமா. என் ஜனங்கள் நன்மையினால் திருப்தி அவங்க சொல்லுதா? இல்லையா? அழகியா சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் உன்னை எழுப்பி கட்ட போறேன். என் ஜனங்கள் வெரி குட் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால. அப்ப நீங்க நன்மை வாழ்க்கையில் செய்ய போறேன். அப்ப கூட மைக் பிடிச்சி சொல்லி ஏழன் பேர் சொல்றாரு, எல்லாரும் சாட்சி சொல்லணும் நீங்கன்னு. சில பேர் நீங்க சாட்சி நான் சொல்றேன் ஏன்னு தெரியுமா? உனக்கு தெரியுதோ தெரியலையோ, தமிழோ இங்கிலீஷோ தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ வந்து என்ன செய்யணும், வந்து ஆண்டவர் எத்தனையோ நன்மை இந்த வருஷம் எனக்கு செஞ்சார். போன வருஷம் நான் ஒரு மாதிரியா இருந்தேன், கர்த்தர் இந்த வருஷம் என்னை ஆஸ்வதிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். என் வாழ்க்கை தேவன் மாற்ற வரும்போது கர்த்தர் மாத்திரம் இல்லை, பரலோகத்தில் இருக்கிற தூதர்களை பார்ப்பான். எவ்வளவுதான் உடைக்கப்பட்டிருந்தாலும் நீ சொல்ற சாட்சியை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாயிடும். அல்லையே சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் நினைக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். அப்ப ரெண்டாவது சொல்றாரு, சுகமாய் தங்கி இருப்பீர்கள். திருப்தியான வாழ்க்கை. ரெண்டாவது சுகமா உங்களுக்கு கர்த்தர் தங்க பண்ண போறாரு. ஒரு சுகம் உண்டாயிருக்க போது வாழ்க்கையில நீ சுகமே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த கண்பான தேவ பிள்ளையை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் சுகத்தை தந்து கர்த்தரோடு நடத்த போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? சங்கீதம் 4:8 வாசிங்க. சங்கீதம் 4:8 நான் முடிக்க போறேன். 4:8 வாசிங்க. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுவீர். படுத்துக்கொண்டு நித்திரை. சில பேர் சொல்றாங்க நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை, நிறைய டென்ஷன் பிரச்சனை போராட்டம் இருக்கும். சில நேரத்தில் நமக்கு சொல்லலாம் சொப்பனத்தின் நிமித்தமா அதெல்லாம் களைஞ்சிடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சங்கீதக்காரர் சொல்றாரு, படுத்துக்கொண்டு நான் நித்திரை செய்வேன். அது மேல வசனம் வாசி பாருங்க. சந்தோஷத்தை பார்க்கலாம். ஆமா, வெறும் சாப்பிடுற காரியம் இல்ல, தானியம் ரசம் அது இது வீட்டு ஃபுல்லா சாமா மளிகை சாமா இருக்கிற ஒரு சந்தோஷம் இல்ல. நான் படுக்கும் போது என்ன செய்வேன்? வாசிமா. சமாதானத்தோடு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவராய் இருக்கிறீர். அல்லேலூயா சொல்லுவோமா? 122 சங்கீதம் சொல்லுகிறது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமோ உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. கர்த்தர் ஒரு சுகத்தை ஒன்று கொடுக்க போறார். நம்ம எல்லாம் கண்களை மூடுவோமா? தேவ சுமக்கத்துல ஆண்டவர் நல்ல ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு திருப்தியான வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீ சுகமா தங்கி இருக்க போகிறேன். இந்த பூமி தன் கனியை கொடுக்க போகிறது. பூமி தான் பலனை கொடுக்க போகுது. ஐயோ வெச்சனை அறுவடை பண்ணுன்னு சொல்ல போறது இல்லை. இதோட பாருங்க, இந்தியா இதை விட இன்னும் அதிகமாய் ஆஸ்வதிக்கப்பட போகிறது. இன்னும் கர்த்தர் இந்தியாவை அதிகமாய் ஆஸ்வதிக்க போகிறார். கர்த்தர் ஒரு பெரிய பலனை உண்டு பண்ண போகிறார். கர்த்தரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு பலன் உண்டாக போகிறது. உனக்கு ஒரு நன்மை உண்டாக போகிறது. உனக்கு ஒரு சுகம் உண்டாக போகிறது. நீ கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளையாக இருந்தால் கர்த்தர் அதை உன் மூலமாய் செய்வார்.
ஆண்டவர் செய்ய போவதற்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை தீரோக்கும். சிறை வாழ்வு மறையும் சீயோனின் மகிமை தீரோக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்குமா. யாக்கோபு நடுங்கிடுவானோ, அமெரிக்கை வாழ்வை அழைப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வாராம். Amen. Jesus, hallelujah. Oh, shamala gada baladira baladira mama mama. Amen. Oh, ananda tudi oli keton. Amen. Amen. Jesus. ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்குமா. ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் உண்மையாகவே தேசம் தம்முடைய பலனை கொடுக்க போகிறது. பூமி தன் கனியை கொடுக்க போகிறது. இந்த திருப்தியாய் சாப்பிட்டு சுகமாய் தங்கியிருக்கும்படியாய் கர்த்தர் செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பரிசுத்தவான தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.